ஹாய் வணக்கம் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதுல நாம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர்ஸ் ஸ்டீல் பால் ரன் என்கிற அனிமியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல முதலாவது எபிசோட இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. இங்க நடக்க போற இந்த ஸ்டீல் பால் ரன் ரேஸ் இதுவரை உலகம் பார்க்காத அதிரி புதிரியான அசத்தலான அமோகமான ரேஸா இருக்கும். சோ வீக்லி ஒரு எபிசோட் படி எவ்ரி தேர்ஸ்டே அடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். சோ முக்கியமா இப்பதான் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல முதல் முறையா ஒரு அனிமியை தமிழ் தெலுங்கு டப்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயுமே நிறைய அனிமியை தமிழ் டப்ல எதிர்பார்க்க முடியும். சோ இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் தூங்கிட்டேனா? நுழைவு கட்டணத்தை திருப்பி தர மாட்டோம். எல்லா கேரக்டருக்குமே வாய்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா செட் ஆகுது. சோ அதுலயுமே முக்கியமா நம்ம பென்டன் சிஞ்சானுக்கு வாய்ஸ் கொடுத்த ரகுவரன் வாய்ஸ் ஆக்டருமே இதுல ஒரு முக்கியமான கேரக்டருக்கு டப் பண்ணிருக்காரு. அதை சொன்னா மட்டும் ஏதாவது மாற போகுதா? வழக்கத்தை மாத்தவே முடியாது, ஏன்னா அதுவும் விதியும் ஒண்ணு. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சோ அப்பதான் அவங்களுமே அடுத்தது நிறைய அனிமி தமிழ் டப்லயுமே கொண்டு வருவாங்க. சோ அப்படி இல்லாடி வெறும் ஹிந்தி டப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ முக்கியமா இது வந்து மற்ற அனிமி மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான அனிமேஷன் ஸ்டைலான இருக்கும். சோ யாருக்கும் இந்த கோர்ஸ் ரேசிங் சம்பந்தமான ஒரு வெஸ்டர்ன் சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அனிமியோட முதலாவது எபிசோட் வந்து ஒரு 47 நிமிஷம் ரன்னிங் டைம்லயுமே இருக்கும். சோ இதே மாதிரி தான் எல்லா எபிசோடுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா முதல் 10 எபிசோடுமே சேர்த்து தான் இப்போ ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த பெஸ்ட் எபிசோடுக்குமே ஒரு கைஸ்ட் ரேட்டிங் தான் கிடைச்சிருக்கு. சோ அது என்ன ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 9.7 ரேட்டிங் கிடைச்சிருக்கு நண்பா. சோ யாரும் இந்த அனிமி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதோட முக்கியமா இதுக்கு முதல் வந்த எல்லா சீசனுமே பார்க்க வேணும் என்ற அவசியம் இல்லை நண்பா. ஏன்னா இது வந்து ஒரு ரீபூட்டா தான் கொண்டு வராங்க. சோ அதனால நீங்க டைரக்டாவே பாத்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. இதுக்கப்புறமா நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8க்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ப இப்போ நம்ம ஜியோ ஹாஸ்டல்ல கொண்டு வந்துட்டாங்க நண்பா. சோ யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ முக்கியமா இந்த சீசன் 8 தான் இந்த அனிமியோட ஃபைனல் சீசனாவே இருந்திருக்கு. சோ மொத்தமா 11 எபிசோட் இருக்கு நண்பா. சோ அதோட இந்த அனிமியை எண்ட் பண்ணிட்டாங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த சீசன் 8 நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ அது வந்து ஏப்ரலோ மே மந்த்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. சோ இப்போதைக்கு நம்ம ஜியோ ஹாஸ்டல்ல நீங்க சீசன் 8 பாத்துக்கலாம் நண்பா. இதை தவிர இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒண்ணுமே இந்த வருஷம் மே மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ அது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட 10th அனிவர்சரியை கொண்டாடும் விதமா தான் அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒண்ணுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. சோ அதுவுமே எப்படி இருக்குன்னு. சரி, இதுக்கப்புறமா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப்புமே டெய்லி ஒரு எபிசோட் படி தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஜாப்பனீஸ் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சோ அப்பதான் அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய அனிமி தமிழ் டப்லயுமே கொண்டு வருவாங்க. அவன் வேணும்னே அடிக்கல, பசியில தான் அவன் அப்படி பண்ணிருக்கான். சோ இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப்புமே நம்ம அனிமி டைம்ஸை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்றாங்க. சோ அதுலயும் நம்ம கேப்டன் லீவைக்கு நம்ம ரகுவரன் வாய்ஸ் ஆக்டர் தான் டப் பண்றாரு. நம்ம அனிமி டைம்ஸ்ல நம்ம கேப்டன் லீவைக்கு ரொம்ப சுமாரான வாய்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிரஞ்சிரோல கானாகிமி என்கிற அனிமியை இந்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. சோ மொத்தமா 12 எபிசோட் இருக்குது. சோ யாருக்கும் ஒரு ஸ்கூல் ரொமான்ஸ் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து இதே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல சைலண்ட் வாய்ஸ் என்கிற அனிமி மூவியை இப்போ ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட கொண்டு வந்திருக்காங்க நண்பா. சோ தமிழ் டப் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இந்த மூவியை பார்க்க முடியும். சோ யாரும் இந்த அனிமி மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சூப்பரான மூவி. சரி, இதுக்கு அடுத்து நம்ம சாங்க்ரிலா ஃப்ரண்டியர் அனிமியோட சீசன் 3 இப்போ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. சோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அதாவது 2024 ஜனவரி மந்த்ல இந்த சீசன் 3 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முதல் ரிலீஸ் ஆன 2 சீசனுமே நம்ம தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா 40 எபிசோடுக்கு மேலே இருக்குது. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இதுவுமே ஒரு சூப்பரான அனிமி தான். இது மட்டும் இல்லாம இந்த அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்லயுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரீடப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டப்புமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. சோ அந்த டப்புமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறமா ரூஸ்டர் ஃபைட்டர் என்கிற அனிமியை இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. சோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. சோ வீக்லி எவ்ரி சண்டே அடுத்தடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்க முடியும். சோ இது வந்து ஒரு டிஃபரெண்டான அனிமி. அதாவது ஒரு சேவல் வந்து அந்த டீமன்ஸோட சண்டை போட்டு இந்த உலகத்தை காப்பாத்தினா எப்படி இருக்கும்ன்றத ஒரு காமெடி ஆக்ஷனா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இதுக்கு அடுத்து நம்ம கிராண்ட் ப்ளூ அனிமியோட சீசன் 3 இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. சோ அதுக்கான சின்ன கீ விஷுவல் போஸ்டர் ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அனிமி வந்து இன்னுமே தமிழ் ரிலீஸ் ஆகல. சோ இனிமே ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான். வரமாட்டான்.
சரி, இதுக்கடுத்து த கண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அனிமியோட சீசன் 3 வந்து இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ரோம்காம் அனிமியான நம்ம ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 5 வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதியில வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ அதுக்கான சின்ன ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யார் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா.